செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சிகளை கொடுத்த எடப்பாடி. அதிர்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகம், மகிழ்ச்சியிலே எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் தற்சமயம் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். அவராவது தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார். அதிமுகவிலே அவரை விட முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் தான் ஓபிஎஸ். ஆனால் அதிமுகவை அழிக்க நினைக்கும் திமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். முதலிலே செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும், அதாவது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என குரல் கொடுத்து விட்டு இறுதி நேரத்திலே தமிழக வெற்றி கழக இணைந்து கொண்டார் அப்படின்னு கூட சொல்ல. அதாவது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை இந்த முறை வீழ்த்தியே ஆக வேண்டும் என சொல்லி எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேட்பாளரையும் களம் இறக்கி வைத்திருந்தார். ஆனால் இறுதி நேரத்திலே அந்த வேட்பாளர் ஜகா வாங்கி விட்டார் அப்படிங்கிற செய்திகள் அவங்க அனைவருக்கும் தெரியும். இப்படித்தான் தமது செங்கோட்டையன் எடப்பாடி தொகுதியிலே எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என பல வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கூடிய இந்த வேளையிலே நமது செங்கோட்டையனுக்கே அதிர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் அதிமுக இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் மூத்த தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார். அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி அதிமுகவிலிருந்து சுமார் 2000 பேர் நீக்கப்பட்டாங்க. அவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையனுடைய ஆதரவாளராக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நிலையில் செங்கோட்டையின் ஆதரவாளர்களில் சுமார் 500 பேர் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலக முடிவெடுத்து அவர்கள் ஈரோடு மாவட்ட செயலாளர் கே எஸ் செல்வராஜ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ ரமணிதரன் ஆகியோர் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்களாம். செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு அவருடன் சென்ற முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் தாய் கழகத்திற்கு திரும்பி இருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவில் இணைந்த பின்பு அவர்கள் கூறுகையிலே செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததே தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றும், இருப்பினும் அவருக்காக அங்கு பயணித்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து மாற்றுக் கட்சியில் பயணிக்க விரும்பாததால் விலகியதாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தாங்கள் மீண்டும் அதிமுக இணையக்கூடாது என்றும் செங்கோட்டையன் தரப்பு தங்களுக்கு கடும் அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர்கள் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டையும் கொடுத்திருக்காங்க. அதே போல, அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே எங்களுக்கு உரிய மதிப்பு மரியாதை எதுவும் கிடைக்கவில்லை, தாய் கழகத்தை விட்டு வெளியேறியது எங்களுடைய தவறுதான் நினைத்து அந்த 500க்கும் மேற்பட்ட செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் தற்சமயம் அதிமுகவிலே இணைஞ்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் மட்டும் இணைந்து விடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருந்திருக்கிறார். இருந்த போதிலுமே அவர்கள் அதிமுகவில் இணைந்திருப்பது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய கடும் அதிர்ச்சியாகும், அதே ஒரு கடும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் எத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய போகிறது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதிமுக அளவிற்கு வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.